திருப்பதிக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம். பீமன் என்றொரு குயவர். மிகவும் ஏழை. ஆனால் திருப்பதி பெருமாள் மீது அளவிட முடியாத அன்பு கொண்டவர். அவரது அன்பின் வெளிப்பாடாக அவருக்குள் ஒரு தீர்மானம். என் ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பேன் என்று. அப்படி விரதம் இருந்தார். ஆனாலும் குடும்ப சூழல் காரணமாக ஒரு சனிக்கிழமை கூட அவரால் திருமலையப்பனை தரிசிக்க செல்ல முடியவில்லை. பெருமாளே, எனக்கு நீயே எல்லாம் என்று மலையை பார்த்து கையெடுத்து கும்பிடுவது மட்டுமே அவரால் செய்ய முடிந்தது. ஒரு நாள் அவரது மனதில் ஒரு எண்ணம். பெருமாள் இங்கேயே வந்துவிட்டால்? எண்ணத்தை செயலாக்கினார். களிமண்ணால் அழகான பெருமாள் சிலை ஒன்றை செய்தார். பூ வாங்க காசில்லை. ஆனால் அவர் வருத்தப்படவில்லை. களிமண்ணாலேயே சிறு சிறு பூக்களை வடிவமைத்து பெருமாளுக்கு சூட்டினார். ஆனந்தப்பட்டார். எளிமையான வழிபாடு, ஆனால் அதிலிருந்து உண்மையான பக்தி அளவிட முடியாதது. அந்த பகுதியின் அரசன் தொண்டைமான். அவரும் சிறந்த பெருமாள் பக்தர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவிலுக்கு வந்து பெருமாளை தரிசிப்பார். ஒரு சனிக்கிழமை கோவிலுக்கு வந்த அவர் பெருமாளுக்கு தங்க பூமாலை அணிவித்து வணங்கிச் சென்றார். அடுத்த வாரம் தரிசனத்துக்கு வந்தபோது பெருமாளின் கழுத்தில் அந்த பொன் பூமாலை இல்லை, மண் பூமாலை தான் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? பட்டர்கள் தவறு செய்கிறார்களோ? குழம்பினார். அன்று அவரது கனவில் பெருமாள் தோன்றினார். என் பக்தன் பீமன் அணிவித்த மாலை அது என்றார் பெருமையுடன். மறுநாள் அரசர் அந்த உண்மையான பக்தனை ஓடோடி சென்று தரிசித்தார். தேவையான பொருள் உதவிகள் வழங்கினார். செல்வம் வந்தாலும் பீமனின் பக்தியில் துளியும் மாற்றமில்லை. பக்தியே மூச்சாக கொண்ட பீமன் ஒரு நாள் வைகுண்ட பதவியும் அடைந்தார். அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் பெருமாளின் கட்டளைப்படி இப்போதும் ஏழுமலையானுக்கு மண் செட்டியில்தான் நிவேதனங்கள் படைக்கப்படுகின்றன. இறைவன் எளிமையானவன். அவனுக்கு தேவை நமது உண்மையான பக்தி மட்டுமே.